நண்பர்களே, காலை வணக்கம். அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் 23 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடைபெற உள்ளது. யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன், திராவிட முன்னேற்றக் கழகம். கலைஞர், அண்ணா, தந்தை பெரியார் இவர்கள் வழியில் வந்தவர்தான் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த 5 வருடங்களிலும் மிக சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு தந்துள்ளார். பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகவும் தமிழ்நாடும் முதல்வரும் இருந்துள்ளார்கள். அதனால் நீங்கள் ஓட்டு போடும் காலத்தில் சற்று சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு எந்த கட்சி அதிகமாக உதவி செய்துள்ளது என்று நீங்கள் ஆராய்ந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது தமிழ்நாடு, தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். தவறாமல் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். அது உங்கள் விருப்பம்தான். இருந்தாலும் தமிழக அரசின் சார்பாக என் விருப்பப்படி நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரே ஒன்று தான், தமிழ்நாட்டின் வளர்ச்சி சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள், மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள். சாதாரண மக்களை பாருங்கள், கேளுங்கள். நாம் பயணிக்கக்கூடிய பேருந்து பெண்களுக்கு இலவசமாக தந்துள்ளது. பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு திட்டம், பள்ளி செல்வதற்கு அவர்களுக்கு பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் பயணம், ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு 5000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு உள்ளது. பெண்களுக்கானவே சிறப்பான சலுகைகள் தமிழக அரசு செய்துள்ளது. கல்வி, சுகாதாரம், வீட்டு நலம், குடும்ப நலம், நாட்டு நலம் என்று எல்லா விதத்திலுமே முதன்மை மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது தமிழை சார்ந்ததாக. தமிழின் வரலாறு பார்த்தால் நீங்கள் சங்க காலம்தான். அதற்கு முன்பு 2000 அல்ல 1,00,000 வருடமாக தமிழர்கள் உலகெங்கிலும் பயணித்து வந்துள்ளார்கள். உலகத்திலேயே மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மட்டுமல்ல, தமிழ் மட்டுமே தான். தமிழிலிருந்து பிற மதங்கள், பிற மொழிகள் தோன்றினாலும் ஒரு மூத்த மொழியாக தமிழும் தமிழ்நாடும் தமிழை போற்றக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான். ஆதலினால் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். அதற்கு முன்பு நான் தற்பொழுது பேசியதை ஒரே ஒரு நிமிடம் காது கொடுத்து கேளுங்கள். எது சரி என்று படுகிறதோ அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். அது உங்களுடைய உரிமை. பணம் வாங்கிக் கொண்டு நீங்கள் ஓட்டு போடாதீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நாம் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டுமென்றால் நாம் தமிழ்நாட்டிலே தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழ்நாட்டிற்கு ஓட்டு போட வேண்டுமென்றால்
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போடுங்கள். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.